திருவேங்கடம் ஸ்ரீ பகவான் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும், கொடுக்க வேண்டும். மிக முக்கியமான காரியம், நம்ம சபை விசுவாசிகளோடு கூட ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் சபைக்கு எது ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? சபைக்கு வேதத்தில் ஊமையாக சொல்லப்பட்ட காரியம் என்னையா? மனவாட்டி. சரி, அப்புறம் சரீரம். சரீரம் இல்லை, சபை என்பது ஒரு சரீரம். இந்த சரீரத்துக்கு தலை இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறதா? மற்ற உறுப்புகளை யாரு? நம்ம தான் இல்லையா? தலை மட்டும் இயேசு கிறிஸ்து சபைக்கு. மற்ற சபையுடைய கை, காது, மூக்கு, கண்ணு எல்லாமே யாருமா? இயேசு கிறிஸ்து நம்ம தானே. நம்ம ஒருவர் கை, ஒருத்தர் கண்ணு, ஒருத்தர் கால் எல்லாம் நினைச்சிடும். ஆமாம். அப்போ பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு. தன்னுடைய சரீரத்தை பகைத்தவர்கள் யாரா இருக்காங்களா? தன் கைக்கு சில பேர் காசுக்காக செய்ததான் பார்த்துருக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு சாட்டை வச்சுட்டு நம்ம அடிப்பாங்க. அவன் எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ரத்தம் நினைக்கிறேன். நீ அடிச்சுட்டு ரத்தத்தை காமிச்சிட்டு காசு வாங்குவாங்க. ஆனால் அது கூட அவங்க சித்திரவதை பண்ணது ஒரு வருமானத்துக்காக. நான் வந்து யாவரும் ஒருத்தரும் தன்னுடைய சரீரத்தை அவன் எனக்கு வஞ்சிக்கவே அவன் அடிக்க மாட்டாங்க, கொடுத்த மாட்டாங்க. அப்படியானால் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்றது? சபை என்பது ஒரு சரீரமாக இருக்கிறது. அப்படின்னா நாம் நம்மோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவன் சரீரத்தில் எப்படி கை கால் எல்லாம் ஒன்றாக இருக்கிறதோ அதை போல நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நம்ம சபை குறித்து நாம் சொல்ல வேண்டிய காரியம், சபையினுடைய ஒழுங்குகள் நாம் கை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமான ஒரு காரியம் என்ன? குடும்ப நிகழ்ச்சிகள். எழுது குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அது எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் அதை குறையாக சொல்லவில்லை. ஆமாம், அதற்கு பாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என் குடும்பங்களில் சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். சிலர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ரசிக்கப்படாதவர்கள் சிலர் இருப்பாங்க. அவங்க அதிகமாக எதிர்ப்பு செய்ய மாட்டாங்க. சில குடும்பம் பார்த்துருக்கேன். சரி, அவங்க செய்யறதை செய்யட்டும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு அமைதலாக போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. சொல்லிப்படுறீங்களா? சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், சில குடும்பங்கள் நான் போயிருக்கிறேன். சில பேர் நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஐயா, நீங்கள் வந்து ஒரு இறப்பா அல்லது ஒரு கல்யாணமோ சடங்கா நீங்கள் செய்த செய்கையா அப்படின்னு அவங்க நினைச்சவங்க. அவங்க ஆலயத்துக்கு வருவதில்லை, ரட்சிக்கப்படவில்லை, சத்தியம் தெரியாது. ஆனால் நமக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரியாமல் அமைதலான செய்வாங்க, இருந்துருவாங்க. ஆனால் இன்னும் சில இடங்கள்ல நம்ம செய்யறதுக்கு பேசுவாங்க, எதிர்த்து நம்ம செய்யறதுக்கு எதிர்த்து செய்யக்கூடிய அந்த மாதிரி இடங்கள் தான் செய்வோம் இருக்கும். அவன் அப்படிப்பட்ட குடும்பங்களை நான் கனவீனப்படுத்தவில்லை. நான் உங்களை அவன் கனமாக நினைக்கிறேன். அந்த சூழ்நிலைமையிலையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான கனம். ஹல்லேலூயா. சொல்லப்படுகிறீங்களா? பிரச்சனை மத்தியில, குடும்பத்துல பிரச்சனைகள் மத்தியில ஆலயத்துக்கு வர்றாங்க. அதனாலே அவர்கள் தேவனுக்கு முன்பாக அதிக கனத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதுல ஒன்றை நான் சொல்கிறேன், நல்லதுதான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தன் வீட்டில் ஏதாவது நிகழ்வு இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆமாம், அது மிகுந்த ஞானத்தோடு சொல்லணும். நான் இந்த இடத்துல சொல்லத்துல விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல நேரம். நான் ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் பிரச்சனையை ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். என்ன ஒரு நிகழ்வு, அப்போ தம்பி கூட இல்லை, நான் தான் போயிருக்கேன். போன உடனே ஜெபம் பண்ணிட்டு போகிறோம்னா அங்கே ஒருத்தர் வந்துட்டு இல்லை நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும், இருக்குன்னு சொல்லிட்டு
சரி நான் ஜோம் பண்ணேன்னா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தேங்காய் உடைக்கிறாரு, பழத்தை வைக்கிறாரு, பூவை வைக்கிறாரு, பத்தி குளுத்தி வைக்கிறாரு, எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்க அப்போ இது என்னன்னா, நான் செய்யறதெல்லாம் செய்யறேன், இதுக்கு மேல நீ ஒரு கடவுளை செய்யற அப்படிங்கிற ஒரு சவால் விடுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அவன் இன்னொரு இடத்துல இப்படிதான் நம்ம போயிருந்தோம். அவன் அவங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நான் ஒரு வளையாப்பு நாங்கள் இந்த வளையெல்லாம் போடலாமா, அந்த குழந்தை டெலிவரிக்கு கூட்டு போகிறாங்களே, தாய்களுக்கு கூடும்போது அந்த டெலிவரிக்கு கூடும்போது என்ன செய்வாங்க, வளைகாய்ப்பு போடுவாங்க. அதில் இந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, வர்றவங்கலாம் வலையில போடுவாங்க. அவங்க அந்த வலையில் அந்த டெலிவரிக்கு ரொம்ப உதவி செய்யறதில்லை. ஆண்டவருக்கு மேல அந்த வலையில் உதவி செய்ய போறது இல்லை. நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லை. நம்ம அதாவது மற்ற ஜனங்கள் புரியாட்டாலும் விசுவாசிகள் சொன்னால புரிந்து கொள்கிறது. சரி, அப்படிதான் போடணும்னு சொன்னா நான் செய்ய வேண்டிய காரியங்களை முதல்ல செய்து கொடுங்கள், என்னது செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் ஊழிக்கார வச்சிருந்ததுக்கு நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐயா நீங்க ஜோம் பண்ணிட்டு நீங்க உங்களை வழி அனுப்புறேன், அதுக்கப்புறம் நாங்க இதை செய்யறோம் சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன, என் ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ண வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வலையில ஜெபம் பண்ணி கொடுக்குன்னு சொல்ல வேண்டியது. வலையில போடும்போது முதலாவது நாத்தனார் போடணுமா தங்கச்சி போடணுமா? அது தப்பா நாத்தனார் போடணும் தங்கச்சி போட்டாலும் ஒரே சண்டை. எப்படி சார் போடலாம்? முதல்ல நாத்தனார் கூட பிறந்து என்னமோ தெரியல, யார் போடணுமோ அப்படின்னு தெரியல, அது கொஞ்சம் மாற்றி போட்டுட்டாங்க போல இருக்கு. ஒரே சண்டைனா எப்படி சண்டை? கம்பு தூக்கி சண்டை, கெட்ட வார்த்தைனா வராத வார்த்தைகள்லாம் சண்டை. இதெல்லாம் ஊழிக்காரன் வச்சுட்டு நான் யார் என்னன்னு சொல்ல மாட்டேன், நடந்ததை சொல்லுறேன். ஏன் காரணம் என்ன? அவர்கள் நல்ல விசுவாசிகள் தான், ஆலயத்துக்கு வருவர்கள் தான் இல்லையா? ஏன் காரணம் என்ன? இரண்டையும் நாம கலந்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? என்ன செய்யலாம்? அவங்க தேவனிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே சொல்லி ஜெபித்து அவங்க சொல்ல, ஐயா பாஸ்டர் வருவாங்க, ஜெபித்து போனதுக்கு அப்புறமா நீங்க சேர்த்து நாங்கள் ஒன்று சொல்ல. ஏன்னா நம்முடைய சமுதாய பின்னணிகள் எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுல நம்ம கட்டண்டா பேசினா குடும்பத்துல உறவுகள் அப்படித்தானையா, குடும்பத்துல உறவுகள் பாதிக்கப்படும் இல்லையா? அவங்க என்ன சண்டை போடுவாங்க, மறந்துட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்லாம் வந்துடும். அதனால எல்லாம் நம்ம கொடுப்போம். நம்முடைய விசுவாசத்தின்படி அது சரியில்லைனாலும் கூட சமுதாய கட்டுகள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இரண்டையும் ஒன்றாய் போட்டு செய்யக்கூடாது, குழப்ப கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இதுல நாம் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், அவன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதால தேவன் மூணு காரியம் சொன்னேன். கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினா, கர்த்தர் குடும்பத்தை சொல்ற அவர் கர்த்தர் தான் குடும்பம் அப்படி இருக்க அப்படி வளர்ந்துக்கிட்டே போவோம். நாம தாவீது குறித்து பார்க்கிறோம், அவர் வர வர விருத்தி அடைந்தார். இந்த சொன்ன காரியங்களை ஜெபிக்கிற குடும்பம், வேதத்தை வாசிக்கிற குடும்பம், தேவனுடைய ஊழியத்தை கனப்படுத்துகிற குடும்பம், ஆராதனை ஒழுங்காக கைக்கொள்கிற குடும்பங்கள், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிற குடும்பங்கள் கர்த்தர் கட்டாயம் கட்டு எழுப்ப அப்படி நாளுக்கு நாளே செய்யும் விருத்தி அடையும். ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் அவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்லலாம். சுருக்கமாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். 128வது சங்கீதம். ஆமென். அந்த குடும்ப ஆசீர்வாதத்துடைய எல்லா வருஷங்களும் அங்கே சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடத்தினவனும் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு ரிக்வயர்மெண்ட் தான் கேட்குது. அந்த ஒரு வார்த்தை என்னது? கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கும். அவன் அந்த மட்டும் செஞ்சுட்டாக்கா பின்னால பார்க்கிறோம், அவனுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு மிக மிக அவசியம் என்னது? வருமானம் தானே, பொருளாதாரம் தான். பொருளாதாரம் அவன் கர்த்தர் கையின் பிரயாசத்தை அவர் செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார்.
அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அநேக காரியங்கள் கத்தோன்னா நிறைய போகும். வருமானம் மாத்திரமில்ல, அது வீணாக கூடாது. அது சரியாக செலவிடப்பட வேண்டும். எத்தனையோ காரியங்கள் இந்த வருமானத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். கர்த்தர் அந்த வருமானத்தை செய்தாரு, கையில் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீ கைவிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். அடுத்தபடியாக அவர் நமக்கு வேண்டிய சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் நிறைய பேர் அவன் பிசிக்கல் ஒர்க் பண்ணுறவர்களாக சரீர வேலை முயற்சி செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவன் மிக மிக அவசியமானது ஆரோக்கியம் இல்லையா? நம்ம காட்டில் போய் வேலை செய்யணும், வண்டி ஓட்டணும், மரத்து இருக்கணும், செங்கல் தூக்கி கட்டணும், இதுக்கெல்லாம் சரீரத்தில் விலை ஆரோக்கியம் மிக மிக அவசியம். அவன் கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக கை பிரயாசத்தை சாப்பிடுவான் அப்படின்னா அர்த்தம் நல்ல ஆரோக்கியமாக அவன் இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய கையில் வேலையை ஆசீர்வதிக்கிறார், வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார், நல்ல சுகத்தை அவர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது அவரின் மனைவியை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பான் என்று மனைவி குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள எவ்வளவோ மேன்மையான ஆசீர்வாதம். மனைவி எப்படியா கனிதரும் பழம் எல்லாருக்கும் நமக்கு விருப்பமானது. அதாவது இனிமை இருக்கிறது, அதுல சுவை இருக்கிறது, அதுல ஆரோக்கியம் இருக்கும், எல்லாம் இருக்கிறது. அவன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஹல்லேலூயா. சகோதரிகிட்ட அதை சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? வங்கி சுற்றிலும் ஒளிமர கருத்துக்களை போல இருப்பார்கள். காலையில பிரசங்கத்துல சொன்னாங்க, ஒளிவு மரத்தை என்ன சொன்னாரு? ஒளிவு மரத்தை குறித்து ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்கல்ல பாஸ்டர். என்ன சொன்னாங்க? ஆயிரக்கணக்கான வருஷமா நிச்சயமா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல போகும்போது அந்த தோட்டத்தில் இருந்த அந்த ஒலிவு மரம் இன்னைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு நீண்ட காலமாக இருக்கிற அந்த மரத்துக்கு ஒப்பனையாக வேதம் நம்முடைய பிள்ளைகளை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பரதேசத்திலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். அடுத்த வசனம் கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் நமக்கு ஹல்லேலூயா வருமானத்தை கை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அவன் மனைவியை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சபையிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். அப்போ சரீர பிரகாரமான நன்மைகளும் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நன்மைகளையும் தேவன் குடும்பத்திலே அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்களை அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இறுதியாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய குடும்பம் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். புருஷன் மனைவிக்கு உள்ளதான அந்த தொடர்பு, நான் முதல் காரியம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நானும் என் மனைவி இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் ஆகிவிட்டது எங்களுடைய திருமணம். ஆனால் நாங்கள் சண்டை போட்டு பேசாம பிரிஞ்சு இருந்தோங்கிற அல்லது அவ வீட்டுக்கு போனா அப்படிங்கிற சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்ட வராமல் இல்லை. சண்டை போட்டுருவோம், சில பிரச்சனைகள் வரும், ஆனால் பேசாமல் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அதுல என்ன நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்டை யோசித்து கொடுங்க. சண்டை நீங்க பேசவில்லை என்றால் முதல் நாள் ஒருவங்க நீங்க தான் பேசாமல் இருப்பீங்க. இப்போ அடுத்த நாள் யார் பேசுறதுன்னு வரும். எப்படி? ஆமா, அவங்க பேசினது அவங்க பேசட்டும் அப்படின்னு
மனைவி இருப்பாங்க. அப்புறம் அவரு ஆம்பளையா கொஞ்சம் அவருக்கு கம்பேர் பண்ணல, ஐயோ என்ன இருக்கிறது நான் பேசாம இருப்பேன். அப்படி போய் நாட்கள் கடந்து அது என்ன படத்துக்கு போயிடும், புருஷன் மனைவிக்குள்ள பேச்சே இல்லாமல் போயிடும், பேச்சே இல்லாமல் போயிடும். ஒரு சின்ன சண்டையினால வந்த காரியத்தை நான் பார்க்குறேன். எனக்கு நிறைய குடும்பம் பேசவே இல்லை. அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சண்டை வந்துடலாம், பிரச்சனை வராம இருக்குமா என் குடும்பத்துல வரதான் செய்யணும். சரி ஏதோ வாய் வந்து பேசிடுவோம், அதுக்காக பேசாம இருக்கக்கூடாது. அதுக்காக ஒன்று கர்த்தருக்குள்ளாக நினைச்சணும், அவன் மறுபடியும் நினைச்சணும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. பேச்சை நிறுத்தினால் அப்புறம் என்ன செய்யலாம், அந்த பிரிவுக்கு அதுதான் வழி. அதனால முதலாவது காரியம், குடும்பத்தில் இந்த ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள அவன் எந்த சந்தர்ப்பத்திலையும் அதை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. கூடுமானால் கூடி இருக்க, ஒன்றாய் இருக்க, ஒன்றாய் சாப்பிட. நாங்கள் வேலைக்கு போகும்போது, நாங்கள் தூத்துக்குடி இருக்கும்போது எல்லா நாளிலும் நாமும் என் பிள்ளைகளோட சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அது எனக்கு ஒரு சந்தோஷம். பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தான் சாப்பிடுவேன். இப்போ காலையில் நான் இருந்து காஃபி கொடுத்தா என் மனைவி நானும் பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அந்த காஃபி டைமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காஃபி கொடுக்கும் போதே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கூட பேசிக்கொண்டு இருக்க அந்த நேரம், அதை ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கும், அதுவே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால புருஷன் மனைவிக்குள்ள இந்த ஐக்கியத்தை நீங்கள் சொல்லணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவன் அதுதான் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும். இரண்டாவதாக அவன் பேச்சு காரியத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்னது பேச்சு? என்ன அதான் சில சொல்லுவாங்க, சில பேச்சு மெல்லும், சில பேச்சு செய்யணும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 பேரும் அவன் பேச வேண்டிய காரியங்களை சில நேரத்துல ஏன் பேச்சு மிஞ்சுகிறது என்றால் இந்த டென்ஷன் சொல்லுவாங்கல்ல. என்னது டென்ஷன் எப்போ வருது? ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, டென்ஷன் வருதுன்னா கர்த்தர் மேல் நம்மளுடைய நம்பிக்கை குறையும் போதுதான் டென்ஷன். அவன் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துறார் அப்படின்னு அந்த சமூகத்துக்குள்ள போனோம்னா நம்ம டென்ஷன் எழுதிடும், கொஞ்சம் குறைஞ்சிடும். கர்த்தராது கர்த்தரிக்காது நினைச்சிட்டு சொல்லுங்க டென்ஷன். அவன் அப்புறம் அதுக்கப்புறம் என்னத்தை பேசுறோம்னே நிறைய பேர் அந்த மாதிரி பேசி எழுதுனாங்க. கெட்டு போறவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியல. நாளைக்கு ஒரு சினிமா நடிகர் நம்ம எல்லாம் யூடியூப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன, கஸ்தூரின்னு ஒரு அம்மா. எப்படியோ பேச வேண்டிய காரியத்துல பேசாம ஒரு தெலுங்கு குடும்பத்தை பற்றி பேசி கடத்திக்கு ஜெயிக்கு வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. ஏன் பேசுனாங்க? அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஆத்திரப்படும் பொழுது, டென்ஷன் ஆகும்போது, கோபப்படும் பொழுது வேண்டாதவர்களை என்ன செஞ்சிடும், பேசி விடுகிறார். ஆகினால இதுல குடும்பத்தில் மிகுந்த ஆமென் பட்சமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மிக முக்கியமாக புருஷன்மாருக்கு சொல்றேன், உங்களுடைய மனைவிகளை நீங்கள் நினைச்சணும், அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், நினைச்சணும், போற்ற வேண்டும். அவர்கள் நேரமாகனாலே நான் சுருக்கமாக சொல்லி நினைச்சணும், என்ன செய்யணும்? ஆமென். அந்த அப்ரிஷியேட் பண்ணுவது, புகழ்ந்து சொல்வது, அது புகழ்ந்து சொல்வது. ஆமென். அந்த புகழ்ந்து சொன்னாலே போதும், சகோதரிகள் 2 பேரும் சொல்லுவாங்க, கொடுத்துருவாங்க இல்ல. ஆமென். அதனால நம்முடைய பேச்சுகளில் ஒருவருக்கு ஒருவர் நம்ம புகழ்ந்து கொள்கிற காரியமாக வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனைவியானவர் பலகீன பாண்டமாக இருக்கிறபடினால, ஏன்னா பலகீனமான பாண்டம் அப்படின்னு வேதமே சொல்லுது. அவருடைய பலகீனமானவர்கள் அதன் புருஷன் நினைச்சணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரிந்து கொண்டு சில காரியங்களை தாங்கி, ஆமென், எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தினாலும் ஆமென் அவனுக்கு ஆதரவாக சொன்னவன் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அது சகோதரிகளும் வார்த்தைகள் அதிகமாக விடுறது சகோதரிகள் தான். பிரதர்ஸாவது கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. வார்த்தை அதிகமாக தேவையில்லாம விடுறது யாரு? ஆமென். அவங்க சகோதரிகள் தேவையில்லாம வார்த்தை விட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன், இது நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை வேண்டாத வார்த்தைகளை பேசுனதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வேண்டும். அதனால அந்த கம்யூனிகேஷன்ல நம்ம ரொம்ப சரியாக இருக்க வேண்டும். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதனால நான் இதை உங்களுக்கு நடைமுறையாக நான் சொல்கிறேன். இது வேதத்திலிருந்து நல்ல நடைமுறையாக நான் சொல்கிறேன். குடும்பத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டும். நாம் குடும்பம்
குடும்பம் ஆரோக்கியமுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் புருஷன் மனைவிகளே பேச்சில நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப முக்கிட்டு வந்தா கூட சொன்னோம் கர்த்தர்களுக்கு அதை சொன்னோம் நிறுத்திவிட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் என்ன, கணவர் சிரிக்கலாம் என்னப்பா. மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, புருஷன் மனைவி ரெண்டு பேருமே யார் இடத்துல இருக்கிற நல்ல காரியம் என்ன, விலகினமான காரியம் என்ன, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்ல புரியுதாப்பா? ஜெயிப்பட்ட என்னெல்லாம் நல்ல காரியம் இருக்கு, என்னெல்லாம் விலகினமான காரியம் இல்லாமல் ஒருத்தருமே சொல்ல புரியுங்களா? ஒருத்தருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விலகினமான காரியம் இருக்கும். இதுதான் ஏன் என்று சொல்லலாம், அந்த விலகினமான காரியத்தை எவ்வளவுதான் சொன்னாலும் திருத்த முடியாது. நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். வீட்டில் இருக்கிறாங்க, எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க, நிறைய உங்களுக்கு கடினமான காரியம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நன்மையான காரியங்களும் உண்டு. அதனால விலகினமான காரியங்கள் நமக்கு தெரிந்தால் அதை குறித்து நம்ம அதிகமாக பொறுப்பெடுக்க கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, குடும்பத்தில் ஒரு பொருள் இருக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பிளேஸ் ஃபார் எ திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளுக்கு ஒரு இடம் செய்யணும் இருக்கணும். உங்கள் செருப்புனா அந்த செருப்பு அந்த இடத்துல பேசணும் இருக்கணும். புரியுதா? ஆமாம். இப்போ மஞ்சள் அப்படின்னா அது ஒரு இடத்துல இருக்கணும், சீரகம் கூட ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் பிரச்சனை வந்துக்கல. ஆனால் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், என்ன இருக்கிறது எதெல்லாம் இன்னமும் கிடக்கும். வீட்டில் இருக்க செருப்பை பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இது. ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் மனைவிட்ட என்ன விளைக்கணும், அதை வச்சுட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. என்ன தெரிஞ்சுதானே இந்த விளைகள் இருக்கு, இதை வச்சு நம்ம தாங்கிதான் சொன்னோம் போகணும். புரிஞ்சதா? அதை பண்ணதுக்கு அதை சண்டை போட்டுக்கிட்டு நான் எத்தனை நாள் சொல்றேன், எந்த பொருள் அங்கே வைக்கணும்னு சொல்றேன், வைக்க மாட்டேங்க, சண்டை போட கூடாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி மனைவியும் புருஷன்கிட்ட ஐயா நான் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய சில விலகினங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், விலகினங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு சொல்றேன்னா, இது அவர்கிட்ட இருக்கிற விலகினம். நான் சொல்ல விலகினங்கள் உங்களுக்கு புரியுங்களா? அதாவது வேண்டாத குணம்னு சொல்லலாம், என்ன புரிஞ்சுங்களா? அது நமக்கு தெரியும், அதை நம்ம திருத்தவே முடியாது. அதை வச்சுட்டு தினமும் சண்டை போடவும் கூடாது. அப்போ குடும்பத்தினுடைய ஐக்கியம் கெட்டு போகும். அதனால இது இருக்கிற காரியம் தான். அதில் சொன்னோம்னா தாங்கித்தான் போக வேண்டும். ஹல்லேலூயா. அமெரிக்க காரணங்க மாதிரி இதுக்கெல்லாம் விவாதத்தை பண்ண முடியாது. நம்ம சப்போர்ட் அப்படி இல்லை. என்ன அவங்க என்ன மனைவி குரட்டை விட்டு தூங்கன்னு சொல்லி விவாதத்தை பண்ணிடுவாங்க. எப்படி குரட்டை விட்டு தூங்குறா, எனக்கு நைட்டில் தூக்கம் கெட்டு போகுது, அதனால ஐ வாண்ட் டைவர்ஸ்ன்னு சொல்லி கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துருவாங்களாம் அமெரிக்காவில். நம்ம நாட்டில் அப்படி நம்ம ஆகினால நம்ம விலகினங்களுக்கு நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதை தாங்கி கட்டாயம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்கு நாம் அதை முதலாவது கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறோம். குடும்பம் சொன்னா பிரச்சனை இல்லாம மனுஷனால பிரச்சனை இருக்கணும். முதல்ல தோட்டத்தில் சொன்னாங்க, மனுஷன் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பம் ஒரு குடும்பமும் கிடையாது. அப்போ என்ன செய்யுது? பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது, பிரச்சனை வரத்தானே செய்யுது. அதை எப்படி நம்ம அதுதான் நல்ல விசுவாசிக்கணும். கர்த்தருக்குள்ளா இல்லாத அவர்களுக்கும் வித்தியாசம். சரியா புரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் கர்த்தரை முன்வைத்து வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன சொல்றதோ அதன்படி நம்ம எதை சொன்னோம் தீர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு அவர் அந்த ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்களுடைய சபையில ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஜனம் அவரை அணுகுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ சபையில சாதாரண அவருக்கு அவ்வளோ அதிகமாக படிப்பில்
அவ்வளவு அதிகமா அறிவில்லை, உண்மையிலேயே அப்படின்னு சொன்னா கூட அவர் கூட நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுங்க சபையில. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் மற்றவருடைய பிரச்சனையை தீர்க்கிற நிலைமைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கும் போது உங்களுடைய பிரச்சனையை நீங்க ஏன் செய்யணும்? மற்ற இடத்துல கொண்டு போக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதனால இதை சரியா வைத்து குடும்பத்துல கட்டாயம் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அதை தேவ வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து என்ன செய்யணும்? நம்மை கையாள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 இருக்கு. ஆவியின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னா நம்ம சத்தியத்துல நடக்கிற விசுவாசங்களுடைய குடும்பத்துல நம்ம ஆவியின்படி நடந்தா வேற எந்த ஒரு பிரச்சனையும் வருவதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நாம் நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக்கி அதை ஊர் முழுக்க நாகப்பண்ட அளவுக்கு போய் அந்த வீட்டில் பாரியா சண்டையா பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா வீட்டுல கொஸ்டின் பண்ணிக்கல சண்டை. அந்த அந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் அந்த விலை நம்மகிட்ட இருக்கு, நாம் இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம தாங்கி போக வேண்டும், பொறுத்து போக வேண்டும் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்யணும், தாங்கி போக வேண்டும். ஹல்லேலூயா. மிகுந்த நான் வருத்தத்தோட சொல்கிறேன், உங்க வீட்டில் இன்னும் சில புருஷர்கள் சகோதரிகளை அடிக்கிறதாக நான் மிகுந்து வைக்கப்படுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறவர்கள் அவங்க வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் பலவீனமான பாண்டம், உனக்கு ஏற்ற துணை என்று தேவன் கொடுத்த ஒரு நபர். மனைவி யாரு? ஏற்ற துணை. அப்படின்னா அந்த துணைக்கு மேல வேற ஒரு துணை இல்லை. தட் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். ஆண்டவர் எப்பா இதுதான் உனக்கு பெஸ்ட் சாய்ஸ்ல ஒய்ஃபன் செஞ்சுக்காரு கொடுத்துருக்காரு, அதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மனைவியை அடித்தார். அப்படியும் நம்ம இருக்கிறோம் என்றால் அவன் இப்பொழுது நீங்கள் திரும்பி கொள்ளுங்கள். மனைவி அடிக்கிற அந்த காரியத்தை தயவாக நீங்கள் அவன் அதை விட்டு விடுங்கள். கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டான். அவன் ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குற அருமையான காரியங்களை பார்க்குறோம். ஒரு விஷயம், ரெபெக்காளுக்கு குழந்தை இல்லை, ஈசாக்குடைய மனைவிக்கு. எப்பவும் எனக்கு குழந்தைகளை வருத்தப்படும் போது வேதவாக்கியம் சொல்லுது, ரெபெக்காளுக்காக ஈசாக்கு வேண்டுதல் பண்ணினான். வேண்டுதல் பண்ணினான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவளுக்காக என்ன சொன்னான்? வேண்டுதல் பண்ணினான். அண்ணாவை குறித்து பார்க்குறோம். ஏற்கனா அண்ணாவை ஒரு விஷயம் அப்படிதான், அவனுடைய சக்கரத்தி நிறைய குழந்தை வச்சுருக்கா. அவன் குழந்தைகளுக்கு ரொம்ப அவமானமா பேசுறாரு. துக்கத்தோட போய் தேவசமத்தில் உட்கார்ந்து போது எழுக்கனா அவன் என்ன சொல்றாரு? 10 குமாரனை பார்க்கலாம் நான் உனக்கு மேலானவன் என்று சொல்லி அருமையாக தேர்த்துகிற நம்ம சந்தர்ப்பத்தை நான் பார்க்கிறோம். அவன் நாவினால அருமையான சகோதரிகளே, அவன் வீட்டில் உங்களுடைய மனைவிமாரில் இப்படி பட்சமாக இருக்க அவர்களுக்காக வேண்டுதல் பண்ண, அவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் அவன் வேண்டுமே ஒழிய அவன் மூர்க்கத்தோடு அடிக்கிற பழக்கம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு நான் சொல்றது சகோதரமாருக்கு கொஞ்சம் புத்தலாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுவதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனாக. ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கை அவன் நம்முடைய வசத்திற்கு நேராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம விசுவாச மக்களை நான் சொல்லுகிறேன், நான் புருஷனாகிலும் சரி மனைவியாகிலும் சரி நம்முடைய அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எந்த காரியத்திலையும் இதுக்கு நாம அந்த தவறுதல் ஆகிவிடவே கூடாது. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் கேட்போம். ஒரு புருஷனுக்கு தன் மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண் மேல ஆசை போகுது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேன். ஆமா, இதை தேவன் அங்கீகரித்தான். ஆதாமுக்கு ஒரு ஏவாள்ல இன்னொரு ஏவாளை செஞ்சிருப்பாரு.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்னை சுவிசேஷம் தொலைக்காட்சி.